Welcome to ADA 247 Tamil. This is our new YouTube channel for engineering faculties and engineering subjects. Channel oda name enna appadina Tamil Engineering Classes by ADA 247. So இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா TNPSC Combined Engineering Service Examination ஓட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 2008 நடந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டுடே இஸ் Part-9. ஸோ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி ஸ்டாண்டர்ட் பிஇ பிடெக் இன்ஜினியரிங் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஸோ என்ன டிபார்ட்மெண்ட்டு, எக்ஸாமோட சிலபஸ் என்ன, எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன, எக்ஸாம் என்ன டேட்டில் நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம இன்றைக்கி டாப்பிக்கில் பார்க்கலாம். ஸோ மார்ச்சிங் டுவர்ட்ஸ் சக்ஸஸ், யூஸ் த கோட் Y424 to avail flat 17% off on all the products. So buy your pack from ADA 247, one of the top leadership board, number one India's platform for online coaching for government exams. So TNPSC Combined Engineering Service Examination notification எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் ஆஃப் மார்ச். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பிளானர் வந்து ஆனுவல் பிளானர் ப்ரொடியூஸ்ட் பை TNPSC. எப்போ இது வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் டிசம்பர் 21 அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்பர் 5th காலம் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்ச் மந்தில் TNPSC கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் இன் மார்ச் 3rd week ஆர் 4th week. இந்த மந்த்து 3rd week இல்லை 4th weekல இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். எக்ஸாம் டேட் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து 45 டேஸ்லேருந்து 60 டேஸ்க்குள்ளே எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம் டிசம்பர் 2021 பார்த்தீங்க அப்படின்னா டென்டேட்டிவாக 167 வேக்கன்சிஸ்ன்னு போட்டிருந்தாங்க. இப்போ வரக்கூடிய எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் என்ன இருக்குது அப்படின்றத வி கேன் கெட் டு நோ. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக எக்ஸாம் நடக்கல. 2021லேயும் நடக்கல, 2020லேயும் நடக்கல, லாஸ்ட்டாக நடந்தது 2019 நடந்தது. ஸோ எவ்ரி இயர் நடக்கும்போது ஆவரேஜாக ஒரு 170-200 வேக்கன்சிபிள். நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் தமிழ்நாடு ஃபேக்ட்ரி சர்வீஸில் பார்க்கும்போது இந்த 26 வேக்கன்சியும் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் முடிச்சுட்டு ஒருத்தர் எக்ஸாம் எழுதி அவர் செலக்ட் ஆகிறார் அப்படின்னா அவர் இந்த 2 டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பொசிஷன் வந்து ஹி கேன் கெட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாமோட பேட்டர்ன் எப்படி? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 2 பேப்பர் இருக்கும். காலையில் பேப்பர் 1, forenoon பேப்பர் 1, ஆஃப்டர்நூன் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 2. பேப்பர் 1ல் 3 hours டியூரேஷன், 300 மார்க்ஸ். எத்தனை கொஸ்டின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ், 200 மார்க்ஸ். ஸோ ஈச் கொஸ்டின் கேரிஸ் 2 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 100ல் பார்க்கும்போது 75 கொஸ்டின்ஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ், அடுத்து 25 கொஸ்டின்ஸ் வந்து SSLC ஸ்டாண்டர்டில் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி பேஸ் பண்ண கொஸ்டின். ஸோ டோட்டலாக நம்ம எவ்வளோ மார்க் எக்ஸாம் மட்டும் எழுதுகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 200, மார்னிங் ஒரு 300, டோட்டலாக 500 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் எழுதுகிறோம். இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70, டோட்டலாக 570 மார்க்ஸ் உங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேல்யூ எடுத்தீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கவுன்சிலிங் போகிறாங்களோ கட் ஆஃப்லாம் செக் பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எதை பேஸ் பண்ணி வந்து கட் ஆஃப் வரும் அப்படின்னா எவ்வளோ பேர் எக்ஸாம் அட்டன் பண்ணுறாங்க, எவ்வளோ பேரெல்லாம் குவாலிஃபை ஆகியிருக்காங்க, நெக்ஸ்ட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி இருக்குது. இது 3த்தை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த ஜாப், கவர்மெண்ட் ஜாப் நீங்கள் எழுதின எக்ஸாமை எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்கன்ற பேஸ் பண்ணி என்ன போஸ்ட் கிடைக்குன்றத செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தோம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கான சிலபஸ். ஸோ பார்த்தோம் அப்படின்னா மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன், அப்புறம் மேனுஃபேக்சரிங், இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர்ந்த மாதிரி வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கே இருக்கிறது தான் அந்த சிலபஸ். ஸோ கோட் 256ல் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ஃபைண்ட் தி சிலபஸ் ஃபார் மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ மார்ச்சிங் டுவர்ட்ஸ் சக்ஸஸ், டாப் த லீடர் போர்ட் வித் number 1 India's preparation platform. Get flat 17% off on all the products. Use the code Y424 to avail this offer. Code வந்து Y424. ஓகேவா?
ஸோ பை நவ் ஆன் ada247.com ada247.com வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் தமிழ்நாடு எக்ஸாம் செக்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா கரண்ட்லி என்னென்ன பேட்சஸ்லாம் வந்து லைவ்ல இருக்குன்னு தெரியும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதுக்கான பேட்ச் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணும்போது கோடுன்ற செக்ஷனில் Y424ன்னு போட்டிங்கன்னா அதோட டோட்டல் ப்ரைஸில் உங்களுக்கு 17% ஆஃபர் கிடைக்கும். இந்த ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே லைவ் கிளாஸஸ்லாம் சரி, மெகா பேக்கு, டெஸ்ட் பேக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 17% ஆஃபர் கிடைக்கும். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the critical radius of insulation for a spherical shell is. The critical radius of insulation of a spherical shell என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ thermal conductivity of insulating material divided by heat transfer coefficient of outer surface. Second option B 2 into thermal conductivity of insulating material divided by heat transfer coefficient at the outer surface. Third option inverse of A. Fourth option inverse of B. So third என்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா heat transfer coefficient at outer surface divided by thermal conductivity of insulating material னு வரும். Fourth option வந்து inverse of B னு வரும்போது heat transfer coefficient at outer surface divided by 2 into thermal conductivity of insulating material னு வரும். ஸோ கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் வாட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர்? ஸோ கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் வாட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர்? ஸோ தோஸ் who are watching live do share the link with your friends. அதே மாதிரி கரெக்ட் ஆன்சர் என்னன்றதை கெஸ் பண்ணுங்க. ஃபார் கொஸ்டின் நம்பர் 71 do share the link with your friends so that they can also join with you. அதே மாதிரி do guess the answer for question. The concept of overall coefficient of heat transfer is used in heat transfer problems of option A conduction, option B convection, option C radiation and option D conduction and convection. Question number 72 check பண்ணி பார்க்கலாம் என்ன ஆன்சர்னு. Overall heat transfer coefficient considers combined modes of heat transfer of conduction and convection. So அப்படி பார்க்கும்போது option D conduction and convection is the correct answer. The concept of overall coefficient of heat transfer used in heat conduction. Heat transfer போது நமக்கு conduction, convection, radiation 3 டைப் இருக்கு. ஸோ அதில் overall coefficient of heat transfer used in heat transfer problems என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் டி conduction and convection is the correct answer. ஓகேவா? குட் ஈவினிங் மோகன்ராஜ், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க. கண்டக்ஷன் அண்ட் கன்வெக்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 73rd question, the value of convective heat transfer coefficient depends upon. The value of convective heat transfer coefficient depends upon option A physical properties of fluid, option B nature of fluid flow, option C velocity of fluid flow and option D all of these. The value of convective heat transfer coefficient depends upon option A physical properties of fluid, option B nature of fluid flow, option C velocity of fluid flow and option D all of these. So what is the answer for question number 73? So those who are watching live do guess your answer. Adhe mari do share the link with your friends so that they can also join in the MCQ questions discussion part. Mohanraj 73 க்கு all of these அப்படின்னு guess பண்ணிருக்கீங்க. Anyone else, those who are watching live guess பண்றீங்களா for question number 73? லைவ் பார்த்துட்டு இருக்கவங்க வேற யாராவது question number 73 க்கு ஆன்சர் guess பண்றீங்களா? இல்ல செக் பண்ணி பாப்போமா என்ன ஆன்சர்னு? Can we check the answer for question number 73? Okay, let's check. For forced convection, heat transfer is the function of velocity, characteristic of dimensional body, density, viscosity of fluid, specific heat of fluid, thermal conductivity of fluid.
ஸோ ஃப்ரீ கன்வெக்ஷனுக்கு பார்க்கும்போது ஹெச்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இருக்குது. பி இஸ் தி ஐசோபாரிக் வால்யூம் எக்ஸ்பென்ஷன். அதே மாதிரி பீட்டா பார்த்தீங்கன்னா 1/v, g வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். therefore convective heat transfer is the function of nature of fluid flow, properties of fluid and configuration of the body. therefore 73rd questionக்கு all of these is the correct answer. option D. மோகன்ராஜ் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க. ஃபார் கொஸ்டின் நம்பர் 73 ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தீஸ் இஸ் கரெக்ட். அதாவது the value of convective heat transfer coefficient depends upon option A physical properties of fluid, option B nature of fluid flow and option C velocity of fluid flow. மூணுமே இன்வால்வ் ஆகுது. therefore option D all of these is correct. Next question, the unit of Stefan-Boltzmann constant is. The unit of Stefan-Boltzmann constant is what? Option A watt per meter square Kelvin, option B watt per meter 4 Kelvin, option C watt per meter square Kelvin and option D watt power meter watt divided by meter square Kelvin power 4. மறுபடியும் சொல்கிறேன். the unit of Stefan-Boltzmann constant is option A watt per meter square Kelvin, option B watt per meter power 4 Kelvin, option C watt per meter square Kelvin square, option D watt per meter square Kelvin power 4. See what is the answer for question number 74. So those who are watching live, do guess your answer. அதே மாதிரி do share the link with your friends. As we all know, we have started taking classes in a new channel named Tamil Engineering Classes by ADA 247. Engineering faculties மட்டும்தான் இந்த சேனலில் they will take class. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் மேக்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்டு பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த 4 சப்ஜெக்ட் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. என்னென்ன எக்ஸாம்ஸ் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TNPSC கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அதே மாதிரி TNEB எக்ஸாம். ஓகேவா? ஸோ டூ சப்போர்ட் as you have already supported for ADA 247 Tamil. Do share the link with your friends. So 74th questionக்கு option B மோகன்ராஜ் கெஸ் பண்ணியிருக்கீங்க. Anyone else, those who are watching live can guess the answer for question number 74. Okay, check பண்ணி பார்க்கலாம். 74th questionக்கு option B சொல்லியிருக்கீங்க. The value of Stefan-Boltzmann constant is 5.67 into 10 power minus 8 watt per meter square Kelvin power 4. So watt per meter square Kelvin power 4 or watt per centimeter square Kelvin power 4. நம்ம கொடுத்திருக்கிறது மீட்டர்ன்றதால watt per meter square Kelvin power 4. Therefore option D is the correct answer. So unit of Stefan-Boltzmann constant வந்து watt per meter square Kelvin power 4. மோகன்ராஜ் செக் பண்ணிங்க. It is not option B, it is option D watt per meter square Kelvin power 4. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Question number 75. NTU is given by option A UA divided by C minimum, option B C minimum divided by UA, option C C max divided by UA and option D C minimum divided by C maximum. What is the answer for question number 75? Do guess your answers and do share the link with your friends so that they can also join in the MCQ question discussion part. NTU is given by option A UA divided by C minimum, option B C minimum divided by UA, option C C max divided by UA and option D C minimum divided by C max. What is the correct answer?
75th question option A சொல்லிருக்கீங்க மோகன்ராஜ், that is UA divided by C minimum. check பண்ணி பார்ப்போம் what is the correct answer. ஓகேவா? number of transfer units NTU அப்படின்னா number of transfer units, it's given by U into A divided by C minimum. U into A divided by C minimum. Capacity ratio C, that is minimum capacity divided by maximum capacity. U na enna அப்படின்னா heat transfer coefficient, A என்றது surface area, M into C which is equal to M into C என்றது heat capacity. ஓகேவா? நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா NTU number of transfer units is equal to U into A divided by C minimum. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் A is the correct answer for question number 75. ஸோ மோகன்ராஜ் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க. for 75th question option A is the correct answer. very good. next question பார்ப்போம். marching towards success, top the leaderboard with number 1 India's preparation platform, get flat 17% off on all the products. use the code Y424 to avail this offer. buy now on ada247.com. ada247.comல தமிழ்நாடு எக்ஸாம்ஸில் போனீங்க அப்படின்னா என்னென்ன பேட்ச் கரண்ட்லி லைவ் இருக்குன்றது தெரியும். ஸோ அதில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற எக்ஸாமுக்கான பேட்ச் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னும் போது while purchasing use the code Y424 and get flat 17% off on the product which you are purchasing. next question, question number 76. NUX for forced convection in laminar flow over a flat plate is. NUX for forced convection in a laminar flow over a flat plate is option A 0.116 PR power 1 by 3 RE power 1 by 2. option B 0.332 into PR power 1 by 3 RE power 1 by 2. option C 0.037 RE power 0.8 PR power 1 by 3. and option D 0.023 into RE power 0.8 PR power 0.3. okay wow. so what is the answer for question number 76? Nusselt number NUX for forced convection in laminar flow over a flat plate. Laminar flow over a flat plate. what is the answer? those who are watching live, guess the answer for question number 76. those who are watching live, guess the answer for question number 76. அதே மாதிரி do share the link with your friends so that they can also join in the MCQ question discussion along with yourself. so mechanical engineering students, mechanical engineering முடிச்சுட்டு ஒர்க் பண்ணுறவங்க, mechanical engineering enthusiastலாம் வந்து லிங்கை ஷேர் பண்ணுங்க so that they can also join YouTube session for MCQ question discussion. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 2008ல கேட்ட TNPSC question பேப்பரோட previous year question paper analysis. ஓகேவா? so what is the answer for question number 76? any guesses for question number 76? Karthik Mek, thank you for joining. அதே மாதிரி மோகன்ராஜ் 76க்கு வந்து D சொல்லியிருக்கீங்க, செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஒரு ஆப்ஷன் D வந்திருக்கு. கார்த்திக் மெக் வந்து ஆப்ஷன் A சொல்லியிருக்கீங்க. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் வாட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 76. The equation of laminar thermal boundary layer over a flat plate. Paul-Hissens formula. NUX is equal to 0.332 REX power 0.5 PR power 0.33. So 0.5 என்றத 1/2 எழுதலாம், 0.33 அப்படின்றத
1 divided by 3. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி செக் பண்ணி பாருங்க. 0.332 PR power 1 by 3 RE power 1 by 2. PR power 1 by 3 RE power 1 by 2 0.332. Therefore, the equation for a laminar thermal boundary layer over a flat plate NUX க்கு formula என்ன அப்படின்னா option B 0.332 PR power 1 by 3 RE power 1 by 2 is the correct answer. Good evening Dilip Perman. Thank you for joining. வணக்கம். So 76th questionக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்களா? ஆப்ஷன் பி கார்த்திக் மோகன்ராஜ். செக் பண்ணிக்கோங்க. திலீப் வர்மன் நெக்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து நீங்களும் கெஸ் பண்ணுங்க வாட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர்னு. ஓகேவா? லெட்ஸ் சி கொஸ்டின் நம்பர் 77. In comparison to parallel flow heat exchanger, counter flow versions have. ஒரு parallel flow heat exchanger இருக்கு, ஒரு counter flow heat exchanger இருக்கு. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றோம். அப்படி பண்ணும்போது what is the difference? Parallel flow heat exchanger க்கும் counter flow heat exchanger கம்பேர் பண்ணும்போது counter flow heat exchangers have what? Option A lower LMTD. Option B large heat transfer area. Option C smaller heat transfer area. And option D higher LMTD. Higher LMTD. ஸோ ஒரு parallel flow heat exchanger கம்பேர் பண்ணும்போது counter flow heat exchangerல என்ன இருக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ lower LMTD. ஆப்ஷன் பி larger heat transfer area. ஆப்ஷன் சி smaller heat transfer area. And option D higher LMTD. So what is the correct answer for question number 77? Do guess your answer. அதே மாதிரி do share the link with your friends so that they can also join in the MCQ questions discussion part. What is the correct answer for question number 77? What is the answer for question number 77? Question என்ன அப்படின்னா ஒரு parallel flow heat exchanger இருக்கு, ஒரு counter flow heat exchanger இருக்கு. ஸோ அப்படி counter flow heat exchangerல what do we have when compared to parallel flow? Counter flow heat exchangerல parallel flow heat exchanger பார்க்கும்போது what is the difference we have என்றதான் question. So those who are watching live, do share the link with your friends so that they can also join with you. அதே மாதிரி do guess your answer for question number 77. மோகன்ராஜ், கார்த்திக் மெக், திலீப் வர்மன் இருக்கீங்களா? Do guess your answer for question number 77. Or any other one, those who are watching live can guess your answer for question number 77. Mohanraj option C சொல்லிருக்கீங்க. Anyone else, those who are watching live, what will be the answer for question number 77? Mohanraj வந்து option C smaller heat transfer area சொல்லிருக்கீங்க. கார்த்திக் மெக் வந்து option A lower LMTD சொல்லிருக்கீங்க. Any others watching live guess பண்றீங்களா? question number 77 க்கு என்ன ஆன்சரா இருக்கும்னு? What will be the answer for question number 77? Okay, செக் பண்ணி பார்க்கலாம். ரெண்டு பேர் கெஸ் பண்ணிருக்காங்க. மோகன்ராஜ் வந்து ஆப்ஷன் சி, கார்த்திக் மெக் வந்து ஆப்ஷன் ஏ. செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, கேன் யூ ஹியர் மீ கைஸ்? கேக்குதா? கனெக்ஷன் ஒரு நிமிஷம் கட் ஆகி மறுபடியும் ரீகனெக்ட் ஆயிருக்கு. am I audible? கேக்குதா? For question number 77 option D மோகன்ராஜ் ஆப்ஷன் சி சொல்லியிருந்தீங்க, கார்த்திக் மெக் ஆப்ஷன் ஏ சொல்லியிருந்தீங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க ஆப்ஷன்ஸ். கொஸ்டின் நம்பர் 77 ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அதாவது கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் என்ன இருக்கும் அப்படின்னா
higher LMTD log mean temperature difference than in parallel flow heat exchanger. Okay வா. Next question பார்க்கலாம். Question number 78. Thermal resistance of a 0.5 meter thick and 1 meter wide and 1.2 meter high furnace having a thermal conductivity of 0.4 watt per meter Kelvin is dash. Option A 2, option B வந்து 10, option C வந்து 20 and option D வந்து 1. So question என்ன அப்படின்னா, what is the thermal resistance? What is the thermal resistance kilowatt Kelvin per watt of a 0.5 meter thick, 1 meter wide and 1.25 meter high furnace wall having a thermal conductivity of 0.4 watt per meter Kelvin. So 4 option என்னென்ன அப்படின்னா, option A 2, option B 10, option C 20 and option D 1. So what is the answer for question number 78? So formula தெரிஞ்சா போதும், டைரக்டா சப்ஸ்டிடியூஷன் தான். யூனிட்லாம் எதுவும் நீங்க சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ இருக்கிற கொடுத்துருக்க டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா மீட்டரில் தான் இருக்குது. ஓகேவா. 0.5 மீட்டர், 1 மீட்டர், 1.25 மீட்டர். ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டியும் பார்க்கும்போது 0.4 வாட் பர் மீட்டர் கெல்வின். ஸோ யூனிட் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, எம்எம்க்கெலாம். ஸோ அப்போ கேட்குறதும் பார்த்தீங்கன்னா தெர்மல் கேட்குறதுமே வந்து எதில் தான் கேட்டிருக்காங்க, மீட்டரில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டேரெக்டாக ஃபார்முலா தெரிஞ்சுதா அப்படின்னா யூ கேன் அப்ளை. ஸோ வாட் இஸ் தி ஃபார்முலா அண்ட் வாட் இஸ் தி ஆன்சர்? Those who are watching live, do share the link with your friends so that they can also join along with you. அதே மாதிரி do guess your answer for question number 78. ஸோ கொஸ்டின் நம்பர் போட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் போட்டிங்க அப்படின்னா யார் எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறீங்கன்றது தெரியும். anyone else, those who are watching live, guess பண்ணுறீங்களா? what is the answer? what will be the answer for question number 78? guys, disconnect ஆகி ஒழுங்கா கரெக்ட் ஆயிடுச்சா? can you hear me? okay, if you hear me do answer. அதே மாதிரி what is the answer for question number 78? கார்த்திக், மோகன்ராஜ், திலீப் பர்மன் இருக்கீங்களா? do guess your answer for question number 78. அதே மாதிரி do share the link with your friends. செக் பண்ணி பார்க்கலாமா என்ன ஆன்சர்னு. ஒரு ப்ராப்ளமு சின்ன ஃபார்முலா, இந்த ஃபார்முலா தெரிஞ்சுது அப்படின்னா யூ கேன் ஆன்சர் டேரெக்டாக. ஓகே, என்ன ஆன்சர்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல். கேக்குதா? வாட் இஸ் தி ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 78? ஸோ கார்த்திக் பி ஆப்ஷன், கார்த்திக் மேக் ஆப்ஷன் பி சொல்லியிருக்கீங்க. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபார்முலா ஆர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு டெல் எக்ஸ் டிவைடட் பை ஏ இன்ட்டு கே. ஸோ டெல் எக்ஸ்ன்றது திக்னஸ் கொடுத்துருக்காங்களா, 0.5 மீட்டர் திக்கு. ஸோ 0.5 டிவைடட் பை ஏ இன்ட்டு கே. ஏரியா 1 meter wide, 1 meter high. So length into breadth 1.5 into 1.25. One 1.25 into 1 into K. Correcta? Area 1 into 1 meter wide, 1.25 meter height. Okay. And thermal conductivity 0.4 into 0.4. So 0.5 divided by 1.25 into 0.4. So அப்படி பார்க்கும்போது 0.5 divided by 0.5 which is equal to 1. Therefore option D 1 is the correct answer. யார் கெஸ் பண்ணிருக்கீங்க? கார்த்திக் ஆப்ஷன் பி சொல்லியிருக்கீங்க. மோகன்ராஜ்
ஸோ நீங்கள் என்ன ஆன்சர் கெஸ் பண்ணீங்கன்றது கரெக்டாக இருக்கா ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ கார்த்திக் பி ஆப்ஷன், கார்த்திக் மெக்கு ஆப்ஷன் பி சொல்லியிருந்தீங்க. மோகன்ராஜ் கரெக்டாக தெரியல என்ன ஆன்சர் சொல்லியிருந்தீங்கன்னு. மெசேஜ் ஹேஸ் பின் ரிட்ராக்டட். ஸோ ஃபார் கொஸ்டின் நம்பர் 78 ஆப்ஷன் டி நம்பர் 1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 79 மெட்டல் டெம்பரேச்சர் ரைசஸ் டியூ டு, மெட்டலோட டெம்பரேச்சர் அதிகமாகுது எதனால? ஆப்ஷன் ஏ இன்க்ரீஸ் இன் தெர்மல் கண்டக்டிவிட்டி, ஆப்ஷன் பி டிக்ரீஸ் இன் தெர்மல் கண்டக்டிவிட்டி, ஆப்ஷன் சி இன்க்ரீஸ் இன் ஹீட் டிரான்ஸ்ஃபர். ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டினா என்ன அப்படின்னா ஒரு மெட்டீரியலோட டெம்பரேச்சர் கடத்தக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஒரு மெட்டலுக்கு பார்த்தீங்கன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கும், பிளாஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இன்க்ரீஸும் வராது, டிக்ரீஸுமே வராது. ஏன் டெம்பரேச்சர் அதிகமாகுதுன்னு கேட்குறாங்க. தெர்மல் கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்குது, தெர்மல் கண்டக்டிவிட்டி கம்மியாக இருக்குதுன்னு இல்லை. தெர்மல் கண்டக்டிவிட்டி இருந்தால் தான் ஒரு மெட்டலில் வந்து 10 ஆகும், டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் இன் ஹீட் டிரான்ஸ்ஃபரா? அதுவுமே கிடையாது. ஏன்னா ஏன் டெம்பரேச்சர் அதிகமாகுதுன்னும் போது இன்க்ரீஸ் இன் ஹீட் டிரான்ஸ்ஃபர் வராது. தர்ஃபோர் ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சராக இருக்கும். எஸ், ஆப்ஷன் டி. ஏன் அப்படின்னா ஒரு டெம்பரேச்சர் ஒரு குறிப்பிட்ட மெட்டீரியலில் இருக்க பார்ட்டிகல்ஸோட கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தான் என்ன ஆகும்? மெட்டீரியலோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தர்ஃபோர் நன் ஆஃப் தீஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ ஒரு ஆல் ஆஃப் தீஸ் வருது, ஆல் ஆஃப் தீஸ் என்ற ஆப்ஷன் வருது, அதே மாதிரி நன் ஆஃப் தீஸ் வருது அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஒன்று மிஸ்டைரக்ட் பண்ணுறதுக்காகவும் நன் ஆஃப் தீஸ் ஆல் ஆஃப் தீஸ் என்ற ஆன்சர் கொடுத்துருக்கலாம், இல்லை கரெக்டாகவே அது வந்து என்னவாக இருக்கலாம், கரெக்ட் ஆன்சராக இருக்கலாம். ஸோ அப்போ எலிமினேஷன் மெத்தடில் இன்க்ரீஸ் இன் தெர்மல் கண்டக்டிவிட்டியும் வராது, டிக்ரீஸ் இன் தெர்மல் கண்டக்டிவிட்டியும் வராதுன்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைசியாக யூ ஆர் லெஃப்ட் வித் 2 ஆன்சர்ஸ். ஒன்று இன்க்ரீஸ் இன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், இன்னொன்று நன் ஆஃப் தீஸ். இது ரெண்டுத்தை வச்சு பார்க்கும்போது இன்க்ரீஸ் இன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கரெக்ட் ஆன்சர் மாதிரி இருந்தாலும் அது வராது. therefore ஆப்ஷன் டி none of these is the correct answer. ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் question for today. Thermal efficiency of a diesel engine used for power generation is. Thermal efficiency of a diesel engine used for power generation is option A less than air standard value, option B more than air standard value, option C equal to that of air standard value, and option D twice that of air standard value. So what is the answer for question number 80? Those who are watching live, do share your guesses. அதே மாதிரி do share the link with your friends so that they can also join in the MCQ question discussion part. Question number 80. Thermal efficiency of a diesel engine used for power generation is option A less than air standard value, option B more than air standard value, option C equal to that of air standard value, and option D twice that of air standard value. ஒரு எஃபிஷியன்சி, டீசல் இன்ஜினோட எஃபிஷியன்சி எப்படி இருக்கு, ஏர் ஸ்டாண்டர்ட் வேல்யூ பொறுத்து கம்மியாக இருக்கா, அதிகமாக இருக்கா, ஈக்குவலாக இருக்கா, ட்வைஸாக இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ மோகன்ராஜ் ஆப்ஷன் டி ட்வைஸ் தட் ஆஃப் ஏர் ஸ்டாண்டர்ட் வேல்யூன்னு சொல்லியிருக்கீங்க. எனி அதர்ஸ் வாட்சிங் லைவ் கெஸ் பண்ணுறீங்களா? எனிஒன் எல்ஸ் தோஸ் ஹூ ஆர் வாட்சிங் லைவ் கெஸ் பண்ணுறீங்களா ஃபார் கொஸ்டின் நம்பர் 80? Any guesses for question number 80? Okay. As of now, Mohanraj guess பண்ணிருக்கீங்க question number 80 க்கு option D னு. So check பண்ணி பார்க்கலாம் what is the correct answer. A typical diesel automotive engine operates around 30 to 35% thermal efficiency. 60 to 70% is rejected as waste without being converted into useful work. That is work delivered to wheels. In general, diesel engine are more efficient using than petrol engine. அதாவது diesel engine கம்பேர் பண்ண பெட்ரோல் engine கம்பேர் பண்ணும்போது diesel engine வந்து efficient. ஸோ கார்த்திக் மெக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி twice that of air standard value. Efficiency of diesel engine used for power generation is
twice that of air standard value சொல்லியிருக்கீங்க. ஸோ போத் ரெண்டு பேருமே மோகன்ராஜும் சரி கார்த்திக் மெக்கும் ஆப்ஷன் டி. ஸோ டிபிக்கல் டீசல் இன்ஜின் பார்க்கும்போது 30 to 35% தெர்மல் எஃபிஷியன்சி. ஓகேவா, தெர்மல் எஃபிஷியன்சி. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ லெஸ் தேன் ஏர் ஸ்டாண்டர்ட் வேல்யூ வருமா, ஆப்ஷன் டி ட்வைஸ் தட் ஆஃப் ஏர் ஸ்டாண்டர்ட் வேல்யூ வரும்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தான். ஏன்னா நார்மலாக பவர் ஜென்ரேஷனில் பார்க்கும்போது 60 to 75% என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இஸ் ரிஜெக்டட் ஆஸ் வேஸ்ட் ஹீட் ஒன்லி 30 to 35%. ஸோ அப்போ 60 to 70% பார்க்கும்போது 30 to 35. கார்த்திக் மெக் சொல்லுப்பா, கார்த்திக் மெக் சொல்லுங்க. எனி டவுட்? $60 to 70% rejected as waste heat. ஸோ 30 to 35% தான் என்ன இருக்குது, தெர்மல் எஃபிஷியன்சி இருக்குது. அதனால் தெர்மல் எஃபிஷியன்சி ஃபார் டீசல் இன்ஜின் யூஸ்ட் ஃபார் பவர் ஜென்ரேஷன் பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ லெஸ் தேன் ஏர் ஸ்டாண்டர்ட் வேல்யூ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஈக்குவலும் கிடையாது. 30 to 35ம் 70 to 75 ஈக்குவல் கிடையாது. மோர் தேன் ஏர் ஸ்டாண்டர்ட் வேல்யூ கண்டிப்பாக வராது. ஏன்னா எஃபிஷியன்சி எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும். கம்மியாக இருக்கணும் போது ட்வைஸ் தட் ஏர் ஸ்டாண்டர்ட் வேல்யூ வராது. ஓகேவா. கார்த்திக் மெக் ஏஇ எக்ஸாம் அப்டேட். ஓகே, ஏஇ எக்ஸாம் அப்டேட் பற்றி சொல்கிறேன். marching towards success, top the leaderboard with number 1 India's preparation platform, get flat 17% off on all the products. Use the code Y424 to avail this offer. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், டிஎன்இபி வெப்சைட்டில் செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ டிஎன்இபியில் இன்னைக்கு என்ன இருக்குது, என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் என்ன போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு. டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் முடிஞ்ச உடனே தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜென்ரல் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் முடிஞ்ச உடனே. கைஸ் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஒரே நிமிஷம். ஓகே, இங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கார்த்திக், மோகன்ராஜ், திலீப் பர்மன். ஸோ லைவ்ல இருக்கவங்கலாம் செக் பண்ணிக்கோங்க. டுடே இஸ் March 10. we are looking into official தமிழ்நாடு ஜென்ரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் இந்த பேஜ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப நாளாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான ஒரு நோட்டிஃபிகேஷனுமே இல்லை வெப்சைட்டில். ஸோ என்ன லாஸ்ட்டாக வந்தது அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கு பாருங்க, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்னு போட்டிருக்கா. இதுதான் வந்து லாஸ்ட்டாக வந்த ஒரு நோட்டிஃபிகேஷன். டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், தி எக்ஸாம் டேட் ஷெட்யூல் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் சிவில் அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் பிட்வீன் 24/4/2021 to 16/5/2021 has been postponed due to COVID and the tentative exams will be intimated later. இதுதான் வந்து லேட்டஸ்ட்டாக லாஸ்ட்டாக வந்த ஒரு நோட்டிஃபிகேஷன். ஸோ ஆக்சுவலாக 24/4/2021 16/5/2021 எக்ஸாம் நடக்க வேண்டியது. இந்த எக்ஸாம் வந்து கோவிட்னால போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மார்ச்ல இருக்கோம். நெக்ஸ்ட் ஏப்ரல் வந்துச்சு அப்படின்னா 1 இயராக வந்து கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷனே கொடுக்கல, எக்ஸாமும் நடத்தலை. ஆனால் என்ன பண்ணுறாங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டில், மார்ச் எண்டில் இல்லை ஏப்ரலில் மறுபடியும் இதே டைம் ஸ்லாட்டில் எக்ஸாம் நடத்துறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மந்த்து மார்ச் ஒரு 15க்கு மேலே நோட்டிஃபிகேஷன் கொடுத்து நெக்ஸ்ட் மந்தில் ஏப்ரல் இல்லை மேல என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம்ஸ் நடத்தலாம்.
ஸோ இப்போ நடக்க போகிற எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்இபி நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் கொடுத்து 1 இயர்க்கு முன்னாடி எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணி எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகி எல்லா ப்ராசஸுமே டிஎன்இபி தான் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி நடத்துறதா டிஎன்இபி நடத்துறதான்னு ஒரு ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அதுவைஸ் பார்க்கும்போது டிஎன்இபி இந்த தடவை நடத்த சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஆல் எக்ஸாம்ஸ் கண்டக்டட் பை தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வில் பி கண்டக்டட் ஒன்லி அண்டர் டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற ஒரு ரூல் வந்துச்சு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கே நடக்கலாம் நெக்ஸ்ட் இயர். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் டெஸ்ட் போயிட்டு இருக்கு. டிபார்ட்மெண்ட் டெஸ்ட் நோட்டீஸ் டு கேண்டிடேட் கொடுத்து ரிசல்ட் கொடுத்து நியூ எம்ப்ளாயீஸ் செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்லாம் முடிஞ்சு அந்த போஸ்டிங்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வில் பி ஜென்ரல் ரெக்ரூட்மெண்ட், அதாவது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணி எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி தே வில் செலக்ட். ஓகேவா? ஸோ நான் ஏதாவது ஒரு நியூஸ் சொல்லி அது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஆக்சுவலாக என்ன நடந்துட்டு இருக்கு டிஎன்இபி வெப்சைட் நோட்டிஃபிகேஷனை பார்த்தே உங்களுக்கு ஐ ஹாவ் கிளியர்ட் யுவர் டவுட். ஓகேவாப்பா? கார்த்திக், ஆர் யூ கிளியர்? 1 இயரா எக்ஸாம் நடக்கல. 1 இயருக்கு முன்னாடி நடக்க வேண்டிய எக்ஸாமும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இந்த இயர் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஒரு 30 to 45 days என்ன பண்ணாலும் எக்ஸாம் நடத்தலாம். ஸோ மார்ச் எண்டு வரைக்கும் we need to wait to see whether the notification comes. கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்படின்னா ஏப்ரல் எண்டில் இல்லை மே மந்த் கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு பேட்ச் போயிட்டு இருக்கு. Jan 10th ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. கிளாஸ் டைமிங் ஈவினிங் 7 PM to 9 PM. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி ஒர்க் முடிச்சுட்டு வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்காக தான் டைம் இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2109. நீங்கள் இந்த கோட் Y424ன்ற கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 17% ஆஃபர் வரும். ஸோ ஆல்மோஸ்ட் யூ வில் பி பேயிங் அரவுண்ட் 1700 சம்திங். கார்த்திக் மெக், தேங்க்யூ சார். ஓகே, வெல்கம்ப்பா. இஃப் யூ எனி டவுட்ஸ் கடைசியாக வந்து ஐ வில் give my mail ID. Do ask me regarding joining the batch or regarding doubts for government exam. Okay va? So TNEB க்கு சில பேர் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, TNPSC க்கு சில பேர் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, TNPSC கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது TNEB சிலபஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 யூனிட் தான். TNPSCயில் மொத்தம் 10 யூனிட் இருக்கு. ஸோ இந்த 7 யூனிட்டுக்கும் இந்த 10 யூனிட்ல எவ்வளோ மேட்ச் ஆகுதுன்றது இங்கே கம்பேர் பண்ணி பார்ப்போம். மெக்கானிக்ஸ் வந்து இருக்கு மேட்ச் ஆகுது. ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் டிசைன் அப்படியே மேட்ச் ஆகுது. மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் மெட்டலர்ஜி ரெண்டுத்துலையுமே இருக்குது. தெர்மோடைனமிக்ஸ் ரெண்டுத்துலையுமே இருக்குது. ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டுத்துலையும் இருக்குங்க. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க. சிலபஸ் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் இருக்குது, மாஸ் ட்ரான்ஸ்ஃபரும் இருக்குது. ஸோ ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி 2 எக்ஸாம்லேயுமே இருக்குது. ஸோ 7ஆவதாக இருக்க ஒரு பேப்பர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமோட்டிவ் இன்ஜின்ஸ். இது டிஎன்இபியில் மட்டும்தான் இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் இருக்க மீதி 4 பேப்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் டர்போ மெஷினரி ஒரு பேப்பர், மெட்ராலஜி அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல்னு ஒரு பேப்பரு, கேடு கேம் சிம் எஃப்இஏன்னு ஒரு பேப்பர் ஒரு யூனிட்டு, அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்னு ஒரு யூனிட். ஸோ மொத்தம் 4 யூனிட் எக்ஸ்ட்ரா படிக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட்டு டிஎன்இபி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு 1 இயரா. ஒரு டிஎன்இபி எக்ஸாமும் எழுதலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்கனவே வந்து அவங்க இது ஃபுல்லாக படிச்சுட்டு இருப்பாங்க 1 இயரா. ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு 60% அவங்க ஆல்ரெடி படிச்சுட்டாங்க. இன்னும் 40% படித்தா போதும். they are 100% எக்ஸாம் ரெடி டு அட்டெண்ட் வாட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம். ஓகேவா? அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு ஒருத்தர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு, அவர் டிஎன்இபி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அவங்களால எழுத முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are 85% சிலபஸ் ரெடி ஃபார் டிஎன்இபி எக்ஸாம். என்ன மட்டும் தான் படிக்கணும்? ஆட்டோமோட்டிவ் இன்ஜின்ஸ்ன்ற ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் படிக்கணும். அதுக்கு வெயிட்டேஜ் 15% வச்சா கூட. ஸோ 85% டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க டிஎன்இபி எக்ஸாமுக்கு ரெடி. ஸோ இந்த 2 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 60% வந்து மேட்ச் ஆகுது. ஸோ எனி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் 50% சிலபஸ் வந்து காமனாக தான் இருக்கும். ஓகேவா? 50 to 60%. ரிமைனிங் 50 to 40% தான் வந்து நம்ம ஒரு எக்ஸாமுக்குமே வந்து சிலபஸ் வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ டூ ஸ்டார்டட் ப்ரிப்பரேஷன்ஸ் நவ் இட் செல்ஃப். நோட்டிஃபிகேஷன் வரட்டும், நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், எக்ஸாமுக்கு ஒரு 10 days இருக்கட்டும், 15 days இருக்கட்டும், அந்த மாதிரி இல்லாமல் டூ ஸ்டார்டட் ப்ரிப்பரேஷன்ஸ் நவ் இட் செல்ஃப். நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தாலும் யூ கேன் ஈஸிலி ஃபேஸ் அண்ட் ரைட் தி எக்ஸாம் வித் கான்ஃபிடென்ஸ்.
ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்க சேனல் நேம் வந்து தமிழ் இன்ஜினியரிங் கிளாஸஸ் பை அடா 247. Do like, comment, share and subscribe Tamil Engineering Classes by ADA 247. Do support this channel. Do join our Telegram group ADA 247 Tamil. If you have any doubts regarding joining the batch and regarding exams and regarding the postings, do ask me at g.deepak at ada247.com. Thank you all for joining.